கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு ஏற்ற துணையாக வாழ்வதே திருமணம். அதற்கு அடிப்படையாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையாக வாழ்வதே திருமணம். ஆதியிலே தேவன் குடும்பங்களை ஏற்படுத்தினார். அவர் மகா ஞானமாய் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். மனிதனை நோக்கி பார்த்து அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கினார். எனவே முதல் குடும்பம் துவங்கி குடும்பங்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். மனுஷியை சிருஷ்டித்து மனுஷனிடத்திலே அவர் கொண்டு வந்தவுடனே அவன் அவளுக்கு பெயரிட்டான். ஆதியாகமம் 2:23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். தேவன் ஏற்படுத்தின அந்த நியமத்தை மனுஷன் ஏற்றுக்கொண்டான். இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று அவன் ஒத்துக்கொண்டான். ஆதி முதல் கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பங்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக குடும்பமாக வாழ சம்மதித்து ஏற்படுத்தப்படுகிற குடும்பங்கள். இன்னைக்கு அநேகம் பேர் குடும்பங்களில் சண்டை வரும்போது வேறு துணையை நாம் தேடி இருக்கலாம். அந்த சமயத்தில் எப்படி ஒரு கணவனோ மனைவி அமைந்து விட்டாளே என்று சொல்வார்கள். ஆனால் அப்படியல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். திருமணங்கள் கர்த்தருடைய நியமம். அது மனுஷனுடைய புத்தியினாலும் யுக்தியினாலும் நேரிடுகிறது அல்ல. இன்றைக்கு திருமண உறவுகள் அநேகம் முறிந்து போவதற்கு காரணம் இது தேவனுடைய நியமம், அவர் எனக்கு கொடுத்த துணை என்று எண்ணாமற் போவதுதான். நமக்கு கொடுத்த முகம், சரீரம், இதை கொண்டு தானே நம்ம வாழ முடியும். வேறு முகத்தையோ வேறு உடலையோ நாம் எடுக்க முடியாதல்லவா? அப்படியானால் இன்ன தோற்றத்தில் இருக்க வேண்டும், இன்னின்ன தகுதிகளை பெற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். அதைத்தான் நான் பெற முடியும். அதே தான் குடும்பங்களிலும் இன்னார் இன்னாருக்கு கணவனாகவோ மனைவியாகவோ இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கிறிஸ்தவத்திலே திருமணம் முறிந்து போகக்கூடாத ஒன்று. கிறிஸ்தவ நாடுகளிலே அநேக விவாக ரத்துக்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் கர்த்தருடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கின்ற மனப்போக்கை காட்டுகின்றன. திருமண பந்தங்கள் முறிந்து போகக்கூடாது. அது கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு பயந்து ஏற்படுத்தப்படுகிற ஒரு உடன்படிக்கை, கர்த்தருடைய நியமம். தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே மனைவியை தள்ளிவிடுவதை குறித்து கேட்கின்றார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? மார்க் 10ஆம் அதிகாரம் 6-9. ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். திருமண உறவுகள் ஏற்படுத்தப்பட்ட பின்பு அது முறிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதை மனுஷன் தன்னுடைய யோசனையினாலே பிரித்து விடக்கூடாது. சில சமயங்களில் சில குடும்பங்களில் பிரிவினைகள் ஏற்படுவதற்கு ஏதுவாக இருக்கும்போது தேவாலயத்திலிருந்து போதகரையும் மூப்பர்களை சிலரையும் ஒன்றாக கூட்டி அது பற்றி பேசுவதற்கு அழைப்பார்கள். அப்பொழுது சேர்த்து வைப்பதற்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அதை குறித்து நாம் பேசுவோம் என்று சொல்வேன். முறிவு ஏற்படாமல் கர்த்தருடைய நியமத்தை கடைசி வரை கடைபிடிப்பதற்கு என்ன உண்டோ அதை குறித்து பேசுவோம் என்று சொல்லுவேன். இன்னும் நீங்கள் ஆழமாய் திருமண உறவில் உள்ள அந்த பையனையோ பொண்ணையோ தனிப்பட்ட முறையில் விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்குள்ளே ஒன்று இருக்கும். அது வேசித்தன ஆவி. இந்த திருமணத்தை முறித்து கொண்டு வேறு விதமாக இப்படி வாழலாம் என்று அவர்களுக்குள்ளே ஒரு திட்டம் வைத்திருப்பார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு ஜெபிக்கும்போது வேசித்தன ஆவி வழிதப்பி போக பண்ணுகிறது. அதற்கு கீழ்ப்படிந்திராமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரே மாம்சமும் ஒரே சரீரமாக இருக்க கடவோம். அதுதான் தேவனுடைய நியமம். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஏற்ற துணையாக வாழ்வதே திருமணம். அப்படியானால் திருமண உறவு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்ற பயபக்தியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் குடும்பங்களை ஏற்படுத்தி குடும்பமாய் அவரை சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரை தொழுது கொள்வதிலும் ஆராதிப்பதிலும் அவர்கள் ஒருங்கிணைந்து இருந்தார்கள் என்றால் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும்
அவர்கள் ஒருமித்து வாழ்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. அவருடைய சமூகத்திலே அவருக்கு பயந்தவர்களாய் வாழ்வதுதான் திருமண உறவின் அடிப்படை. அவர்கள் குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டும், குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். யோசுவா 24:15 நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போஸ்தலர் 11:14 நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். குடும்பங்களாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அப்போஸ்தலர் 16:34 பிலிப்பி பட்டணத்து சிறைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும் விசுவாசம் உள்ளவனாக்கி மகிழ்ச்சியாய் இருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். கர்த்தருடைய சித்தம் குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும். எனவே மனைவியோடு இணைந்து கட்டுக்கோப்பான ஒரு குடும்பமாக வாழ்வதே திருமணம். ஆதியாகமம் 19:15 அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் உன் 2 குமாரத்தைகளையும் அழைத்து கொண்டு போ. அழிவில் இருந்து தப்புவிக்கப்படும் போது கர்த்தர் நீதிமானை மட்டுமல்ல, அவனையும் அவன் மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் ரட்சிக்க அவர் விரும்புகிறார். மூன்றாவதாக, புதிய ஏற்பாட்டிலே கணவன் மனைவி 2 பேரும் ஒருவரால் ஒருவர் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். லீதியாள் என்ற ஒரு ஸ்திரீ, அவள் தன் குடும்பத்தார் அனைவரோடும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். ஆகில்லா பிரிஸ்கில்லாள் என்ற ஒரு குடும்பம் கர்த்தரை சேவித்தது. கணவனும் மனைவியுமாக அவர்கள் ஊழியம் செய்து அப்பல்லோ என்ற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய பிரமாணங்களை திட்டமாய் போதித்தார்கள். அதனால் அவர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளுக்கு உதவியாக இருந்தார். ஊழியம் செய்வதிலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் குடும்பமாக நாம் ஈடுபட வேண்டும். நாம் இணைந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:14 அவிசுவாசியான புருஷன் மனைவியால் ரட்சிக்கப்படுகிறான், மனைவி தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். 1 கொரிந்தியர் 7:14 சொல்லுகின்றார். அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியின் நல் நடத்தையினாலே ரட்சிக்கப்படுகின்றான். அவிசுவாசியான மனைவியும் தன் கணவனாலே அவள் போதிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறாள். ஆதி முதல் பரிசுத்தவான்களுடைய குடும்பங்களை எடுத்து பார்த்தோம் என்றால், கணவர் கர்த்தரோடு தொடர்புள்ளவராக இருப்பார், மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பார். ஒருவர் பலவீனங்களிலே ஒருவரை ஒருவர் தாங்கி கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் ஒருமித்து வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்த்துத்தான் ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஒரு சமயத்தில் ஒரு திருச்சபையிலே குடும்ப கூடுகை நடைபெற்றது. கணவனும் மனைவியுமாக எல்லாரும் வர வேண்டும் என்று சொல்லி ஆலய ஆராதனை முடிந்தவுடனே கூடினார்கள். நிறைய கணவன்கள் வெளியில தான் நின்னாங்க. அவங்கள நான் வெளியிலே போய், ஐயா எல்லாம் உள்ளே வாங்க, அவங்க மனைவியோடு சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். உடனே ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் இந்த பொம்பளைங்க ஒழுங்காக கணவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி ஒடுங்கி வாழணும், அவங்க எவ்வளோ நாள் நல்ல பக்தி செய்யணும், அதை பற்றி அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் வெளியிலே நின்று கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த ஒழுக்க நெறிகள் இதையெல்லாம் நீங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், நாங்கள் இவர்கள் யோக்கியர்கள், இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, அதனால் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் சொன்னேன்ப்பா, ஆதி முதல் கர்த்தர் நமக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லித்தான் துணையை உண்டாக்கினார். அப்போ முதன்மையானது யார்? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும், உங்களுக்கு துணையாக மனைவி இருக்க வேண்டும், குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எனவே உள்ளே வாருங்கள், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் என்று நான் சொன்னேன். எனவே சில கஷ்டத்தோடு அவங்க மனைவியோடு உட்கார்ந்தாங்க. அவர்களுக்கு அந்த குடும்ப கூடுகை பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. மனைவியை கர்த்தர் பயன்படுத்தும் பாத்திரங்களாக அநேக குடும்பங்களிலே வைத்திருக்கின்றார். ஆதியாகமம் 21:12 அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். நியாயாதிபதிகள் 13:22-23 நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்று சொன்னான். அப்பொழுது அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் தரிசித்த மனோவா சொல்கின்றான், நாம் சாகவே சாவோம் என்று. அப்பொழுது மனைவி ஆலோசனை சொல்கிறார், இல்லை, வரப்போகிற காரியங்களை கர்த்தருடைய தூதன் அறிவித்தார். நம்மை கொன்று போட்டால் அதெல்லாம் எப்படி நடக்கும்? நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் இந்த காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்க மாட்டாரே. நாம் உயிரோடு இருப்போம், உயிரோடு இருந்து அந்த நியமங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவோம் என்று ஆலோசனை சொல்லுகின்றாள்.
நாம் எப்பொழுதெல்லாம் கணவன் விசுவாசத்தை குறைபடுகிறானோ அப்பொழுதெல்லாம் மனைவி அந்த விசுவாசத்தை ஈடு செய்து அவர்கள் ஒருமித்து கர்த்தரை சேவித்தார்கள். ஒருமித்து கர்த்தரை சேவிக்கும் நல்ல குடும்பங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வதிலும் காணிக்கை செலுத்துவதிலும் ஆராதனை செய்வதிலும் அவருடைய ஊழியர்களை முன்னின்று செய்வதிலும் இன்றைக்கும் குறைவற்றவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். லூக்கா 1:5 சகரியா என்னும் ஒரு மனுஷன் அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்படுகிறது. சில இடங்களில் மனைவி சொல்வதை கேட்கக்கூடாத தருணங்களும் உண்டு, முன்னுதாரணங்களும் உண்டு. யோபு 2:9-10 நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று யோபுவின் மனைவி சொல்லுகின்றாள். சோதனையான கட்டத்தில் சோதனை இன்னும் அதிகரிக்கும்படியாக மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விட சொல்லுகிறாள். 1 ராஜாக்கள் 21:25 தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல் ஒருவனும் இல்லை. ஒரு ராஜா துன்மார்க்கமான ஸ்திரீயாகிய தன்னுடைய மனைவியின் ஆலோசனையை கேட்டு அநேக காரியங்களை செய்தான். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 5:9 பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். கர்த்தருடைய ஆவியை சோதிக்க உண்மை இல்லாதவர்களாகிய அனனியா சப்பீராள் என்ற ஒரு தம்பதிகள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கிடவன். ஏற்ற துணையாக வாழ்வதே திருமணம். பிரிந்து போவதல்ல, முரண்பட்டு நிற்பதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஏற்படுத்தினார். ஏற்ற துணை என்று சொன்ன பிறகு நாம் ஏற்காத துணை என்று சொல்ல முடியாது. ஆதி மனிதன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். இவள் எலும்பு மாம்சமாய் இருக்கிறாள் என்று அப்படியே கடைசி வரை இருக்க வேண்டும். எந்த இடத்திலே குடும்பங்கள் ஒருங்கிணைந்து கர்த்தரை சேவிக்கிறார்களோ அங்கே ஒற்றுமையும் சமாதானமும் சந்தோஷமும் நீடித்த நாட்களும் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அப்படியானால் பரலோகத்துக்கு போகிற 2 பேர் பூமியிலே வாழும்போது ஒருமித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் கணவன் மனைவி என்ற பந்தம் பரலோகத்திலே வந்து சேரும் வரை, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும் வரைக்கும் அது ஒன்றாகவே இருக்க வேண்டும், ஒருமித்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த சந்தோஷங்களை ஒருமித்து அனுபவிக்க வேண்டும். எதிர்த்து வருகிற தீமைகளை ஒருமித்து அவர்கள் சந்திக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த மனைவி, குடும்பம், குழந்தைகள் எல்லாம் அது அவருடைய கரத்தின் கிரியைகள். அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள். அவற்றோடு நாம் இணைந்திருப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.